ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்ஃபர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மழைக்கு சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் வாழைக்காய் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்யுதுன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 4 வாழைக்காய் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த வாழைக்காயை நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்க காம்பு பகுதியும் கீழே இருக்க காம்பு பகுதியும் கட் பண்ணிவிட்டு இப்படி முழுசாக போட்டு வேக வைக்கனாலும் வேக வைக்கலாம். இல்லாட்டி இந்த வாழைக்காயை இதுமாதிரி 2ஆக கட் பண்ணி வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வீட்டில் இல்லாத டைமில் உருளைக்கிழங்கு எது இருந்ததுன்னா இதே மெத்தடில் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு பயன்படுத்தி இப்போ அந்த வாழைக்காயை இதுமாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் வேக வச்சோம்னா டக்குன்னு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். இல்லாட்டி நீங்கள் பாத்திரத்தில் கூட தண்ணி ஊற்றி அந்த வாழைக்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2ஆக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு உப்பு எதுவுமே போடாமல் அந்த வாழைக்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. 2 விசில்லாம் வச்சு எடுத்தோம்னா அந்த வாழைக்காய் நல்லா வந்து குழஞ்சி போயிடும். நீங்கள் அந்த வாழைக்காய் வந்து குழன்னு நல்லா மசிய வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வாழைக்காயை நல்லா துருவிட்டு அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதனால் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு இந்த வாழைக்காயை வந்து ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் வாழைக்காய் தோலை கத்தியில் லேசாக கீறிட்டோம்னா அந்த தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த வாழைக்காயை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட்லாம் நல்லா துருவி எடுப்போம் பாருங்கள். அதேமாதிரி இந்த வாழைக்காயை நல்லா காய் திருகிறதுல திருகி எடுத்துக்கலாங்க. இதேமாரி தான் உருளைக்கிழங்கும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கோட தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா காய் திருகிறதுல திருகி எடுத்துக்கணும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த வாழைக்காய் வந்து வேக வைக்கிற அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா லேசாக அந்த வாழைக்காய் கரெல்லாம் அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டு நல்லா கருப்பாக இருக்கும். சீக்கிரமாக வந்து க்ளீனும் ஆகாது. அந்த பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகணும்னா வீட்டில் வந்து இட்லி மாவு நல்லா புளிச்சு போயிருந்ததுன்னா அந்த மாவு வந்து ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து காலையில் விளக்கும் போது அந்த பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து மாறிடுங்க. அப்படிலாட்டி வீட்டில் புளிச்சக்கீரைலாம் கடைஞ்சிங்கன்னா அந்த புளிச்சக்கீரை வேக வச்ச தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதேமாதிரி அடுத்த நாள் காலையில் அந்த குக்கர் வந்து விளக்கும் போது நல்லா பளிச்சுன்னு மாறிடும். வீட்டில் இட்லி மாவு புளிச்சக்கீரை இல்லாத டைமில் ஒரு அரை எலுமிச்சப்பழம் கொஞ்சமாக புளி தூளுப்பு வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு வச்சு நீங்கள் வந்து அந்த பாத்திரம் விளக்குனீங்கன்னா அந்த கருப்பு கரை எல்லாமே வந்து போயிருங்க. இப்போ வாழைக்காய் வந்து நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும். அதிகமான அளவில் வெங்காயம் சேர்க்க வேணாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இல்லாட்டி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் வந்து சேர்க்கறதுனால எண்ணெயில் போட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து வேக வைக்கும்போது தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதிகமாக வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதனால இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து அந்த மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதை உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வராமல் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான அளவில் வாழைக்காய் தான் நம்ம வந்து சேர்த்து செய்கிறோம். அதனால் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்தளவுக்கு மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி மாவை நல்லா டீ கடைகள்லாம் போண்டா வந்து போடுவாங்க பாருங்கள். கொஞ்சம் தளன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரி தான் அந்த போண்டா வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா ஸ்பான்ச்சியாக கிடைக்கணும். இந்தளவுக்கு மாவு வந்து நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கோலா உருண்டைக்கெலாம் அந்த உருண்டை வந்து உருட்டுவோம் பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கி உருட்டி எடுத்துக்கிறேங்க. இல்லாட்டி சின்ன சின்னதாக குட்டியான போண்டா மாதிரி செஞ்சுக்கலாம். வடை மாதிரி வந்து தட்டி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. சிலிண்டர் ஷேப்பில் அப்புறம் புல்லட் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதே மாவை பயன்படுத்தி அப்படியே வாழைக்காய் அடை தோசை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. வாழையில கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிட்டு இந்த மாவு வந்து கையிலே அப்படியே நல்லா அடை தோசை மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கம் வேக வச்சுட்டுனா வாழைக்காய் அடை தோசை வந்து ரெடி ஆயிருங்க. ஒரு சிலருக்கு அதிகமான எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பலகாரம்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அடை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவில் இந்தமாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த போண்டா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம உருண்டையாக உருட்டி வச்சோம் பாருங்கள். அந்த மாவு வந்து போட்டுக்கலாங்க. அந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுற வரைக்குமே அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வச்சு எடுத்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக நல்லா கலர் வந்து மாறிடும். உள்ளே அந்தளவுக்கு வேகவே வேகாது. மாவு வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த மாவு வந்து நல்லா திக்காக பிசைஞ்சு இந்த போண்டா வந்து ரெடி பண்ணுறதுனால
அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதேமாதிரி இந்த போண்டா வந்து போட்டதுமே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக அப்படியே இந்த வெங்காயம் இது எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் பாதி அளவுக்கு வெந்து வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது தான் வெளியே நல்லா அந்த போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குங்க. இந்த போண்டா பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாற அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாங்க. இந்த வாழைக்காய் போண்டா பார்த்திங்கன்னா மலைக்கு சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். டீ காஃபியோடலாம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வாழைக்காயில் செய்கிற அந்த ரெசிபி எதுவுமே வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தா வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ அந்த போண்டாவை வந்து பிச்சும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெளியே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் இந்த வாழைக்காய் போண்டா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைக்காய் போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.